Hi. Namaskaram. 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 நமஸ்காரம். நம்ம இன்னைக்கு ட்ரெடிஷ்னலான புளிக்காய்ச்சல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம வீடியோவில் அப்படியே இன்ஸ்டண்ட்டாக அப்படியே சீக்கிரமாக புளியஞ்சாதம் கலக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். அப்புறம் கோவில் புளியோதரையும் ஒன்று போட்டிருக்கேன். இதுவும் கோவில் பிரசாதம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது நம்ம நிறைய நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த புளிக்காய்ச்சல் நம்ம காய்ச்சி வச்சுட்டோன்னா நிறைய நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகிறோன்னா நம்ம கலந்து எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் இப்போ ஆடி மாதம் வரப்போகிறது, ஆடி 18 கலக்கிறதுக்கும் சௌரியமாக இருக்கும் புளிக்காய்ச்சல் பண்ணி வச்சுட்டா. அது மாதிரி இது ஏதாவது நம்ம சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணுறதுனாலும் சரி, நம்ம அதில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுனாலும் ஒரு கலந்த சாதம் டக்குன்னு இதை காய்ச்சி வச்சுட்டோன்னா நம்ம பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ புளிக்காய்ச்சலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஒரு 250 கிராம் புளியை நல்லா வெந்நீரில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். ஏன்னா அது லேட் ஆகும் நல்லா ஊற வச்சு கரைக்கணுன்னா, அதனால் ஊற வச்சு கரைச்சி எடுத்துட்டுருக்கேன். புளி கொஞ்சம் திக்காக எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் எள்ளு ஒரு 50 கிராம்ஸ் எடுத்துட்டுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா களைஞ்சு ஏதாவது கல்லெலாம் இல்லையா அப்படின்னு பார்த்து நல்லா களைஞ்சிட்டு நல்லா வடிய வச்சு எடுத்துட்டுருக்கேன். கருப்பு எள்ளு இதுக்கு போட்டால் நல்லாயிருக்கும். நல்லா கருப்பு எள்ளு எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 20 ரெட்டு சில்லி வெத்த மிளகா எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் ஒரு 5-6 மிளகா இதேமாரி சின்ன சின்ன பீஸாக உடச்சி எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸு வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். இது நிலக்கடலை கிரவுண்ட்நட் எடுத்துட்டுருக்கேன் கொஞ்சம். அப்புறம் இதுக்கு கட்டி பெருங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் கட்டி பெருங்காயம் இந்த அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பெருங்காயம் உங்களுக்கு வாசனை பிடிக்கும், புளிக்காய்ச்சலுக்கும் பெருங்காயம் நல்லா போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் கட்டி பெருங்காயம் இருந்தால் எடுத்துங்கோ. அப்படி இல்லைன்னா பவுடர் பெருங்காயமே பரவாயில்ல. அப்புறம் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூனு இது வெந்தயம் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் கடுகு எடுத்துட்டுருக்கேன் 1 ஸ்பூன். அப்புறம் இது நல்லெண்ணெயில் பண்ணினா நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெய் தான் நான் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் மஞ்சப்பொடி. இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நான் இந்த எள்ளு இருக்கு இல்லையா, அதை நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். நல்லா ஜலம் இல்லாத நல்லா வடித்து எடுத்துங்கோ. கொஞ்சம் ஊற வச்சுட்டு நம்ம இதை வறுத்தோன்னா நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா பழப்பழப்பழன்னு நல்லா பொரியும். அது நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கணும் இந்த எள்ளை. இதை ஒரு ரொம்ப பெருசாக வச்சுன்றக்கூடாது ஸ்டவ்வை. கொஞ்சம் சிம்முக்கு கொஞ்சம் மேலே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வருங்கோ. இல்லைன்னா சீக்கிரம் தீஞ்சும் போயிடும். நம்ம கைவிடாத வறுத்துண்டும் இருக்கணும். இதுக்கு இது சீசேம் சீட்ஸ் அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். இது நம்ம நல்லா களைஞ்சு ஊற வச்சதுனால அந்த ஈரப்பசை போகிற மாதிரி வறுக்கணும். அது அந்த ஈரம் போனதுக்கப்புறம் அதுவே தானாகவே நல்லா பொரிய ஆரம்பிச்சிரும் எள்ளு. இதுதான் நம்ம புளிக்காய்ச்சலுக்கு வாசனையே. நம்ம லாஸ்ட் 2-3 வீடியோ நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, புளிக்காய்ச்சலை பற்றி. அந்த வீடியோவும் பாருங்கோ. அதில் எப்படின்னா அப்படியே நான் சாதம் கொதிக்க வச்சு அப்படியே கலந்துருப்பேன். நான் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த புளிக்காய்ச்சல் வீடியோவும். அதோட லிங்க்கும் நாங்கள் கொடுக்குறோம் பாருங்க. நீங்கள் இந்த புளிக்காய்ச்சலும் ரொம்ப நல்லா இருக்கும். கம நல்ல வாசனையாக ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் பாருங்களேன். இப்போ அதில் அந்த தண்ணியெலாம் போயெடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பொரிப்பட ஆரம்பிக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ பாருங்களேன், எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிக்கிறது. இதுக்கு வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளு போட்டால் தான் நல்ல வாசனை. புளிக்காய்ச்சலுக்கே
கருப்பு எள்ளு தான் நல்ல வாசனையாக இருக்கும். இது கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம வறுக்கணும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு தீஞ்சு போயிடும். அதனால் கைவிடாதையும் வறுக்கணும். நல்ல நன்னா இப்படி பாருங்கள், இந்த மாதிரி சவுண்டு வரா மாதிரியும் நம்ம வந்து நன்னா வறுக்கணும். இது ஒத்தாப்பில் வறுத்தா தான் அது வந்து, இல்லைன்னா அப்படியே எண்ணெயாக ஆகிடும். நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கணும் இதை. இப்போ எள்ளு வந்து நல்லா வறுபட்டு எடுத்து இப்போ நம்ம வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ இதுலேயே வெந்தயம், நான் ஆயிலெலாம் எதுவுமே சேர்த்துக்கல, வெறுமனை தான் நான் வந்து வறுக்கிறேன். அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். எள்ளும் சரி வெந்தயமும் செவந்து நல்ல வாசனை வரும். அந்த அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். இது இந்த மேத்தி வந்து வெந்தயம் வந்து கலர் மாறி அந்த செவந்தால் தான் அதோட வாசனையும் நல்ல கமன்னு இருக்கும். பாருங்க, செவக்க ஆரம்பிச்சு எடுத்து மேத்தி. இப்போ இதையும் நம்ம எள்ளோடையே சேர்த்து பொடி பண்ணிக்கிறதுக்கு இதில் சேர்த்துக்கலாம். எள்ளோடையே சேர்த்து கொட்டிக்கலாம். நம்ம நல்லா ஆற விட்டுட்டு பொடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தனியா. இதையும் வந்து நம்ம வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம அந்த இழுப்பு சட்டி வறுத்து அடுத்தடுத்து நம்ம வறுத்துட்டு இருக்கிறதுனால அந்த சூட்டுலேயே நம்மளுக்கு அதில் வந்து சூடு வர ஆரம்பிச்சிரும். நல்ல கம்மன்னு நல்ல வாசனை வர ஆரம்பிச்சுடுத்து. கொஞ்சம் லைட்டாக செவந்தோன்னே நம்ம இதை வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ தனியாவும் வறுபட்டு எடுத்து நான் இவ்வளோ தான் தனியாக எடுத்துட்டுருக்கேன். நல்லா நீங்கள் கரண்டினா ஒரு பெரிய கரண்டி தனியாக எடுத்துட்டா போகிறோம். அப்புறம் இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுண்டு இப்போ 20 மிளகா எடுத்துட்டுருக்கேன் இல்லையா, ரெட்டு சில்லி. இது வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். இது முழுசாகவே இருக்குது. இதை வந்து நம்ம நல்லெண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து தாளிக்கிறதுக்கு போது போடுறதுக்காக நான் வச்சுட்டுருக்கேன். நான் ஏன்னா எண்ணெய் விட்டு வறுத்தா தான் ஒத்தாப்பில் வறுப்படும், இல்லைன்னா கமரும் மிளகா. அதனால் கொஞ்சம் எண்ணெய் விட்டுண்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, மிளகா நல்லா வறுப்பட்டு எடுத்து நான் இந்த தனியாவோட நான் வந்து இந்த மிளகா வத்தலை சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்களேன், இந்த எள்ளு இதோட வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன், இந்த மிளகா வத்தலோட தனியா சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக தான் நம்ம பொடி பண்ணி எடுத்துன்னு வரணும். இப்போ நல்லா ஒரு 2 கரண்டி அளவுக்கு நம்ம வந்து ஜிஞ்சிலி ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். இப்போ நான் இந்த கட்டி பெருங்காயத்தை வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துன்ட்டு அதுக்கப்புறம் மற்ற சாமான்லாம் போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். இது வந்து நல்லா பொரியணும் பெருங்காயம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிய ஆரம்பிக்கட்டும். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்செடுத்து இப்போ நம்ம வந்து இந்த கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த வெத்த மிளகாயை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுங்கோ. இந்த பெருங்காயம்லாம் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு, நல்லா பொரிஞ்சு கம்மன்னு இருக்கும். பெருங்காயம் தான் புளிக்காய்ச்சலுக்கு வாசனையே. எங்கள் பாட்டி வந்து புளிக்காய்ச்சல் பண்ணினா பக்கத்தில் இருக்கவாள்லாம் வந்துடுவா, புளிக்காய்ச்சல் பண்ணுறேலா அப்படின்னு கேட்டுண்டு. எங்கள் பாட்டி பண்ணுற மெத்தடில் தான் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த நிலக்கடலை அதை வந்து இந்த எண்ணெயிலேயே போட்டு நம்ம வறுத்துக்கலாம். நிலக்கடலைலாம் உங்கள் இஷ்டம்தான், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். அதான் அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அதெல்லாம் வந்து நீங்கள் சாதம் தாளிக்கும்போது தாளிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வேணாலும் வேர்க்கடலையை போட்டுன்னு நீங்கள் தாளிச்செல்லாம் நல்ல வாசனையாக இருக்கும். அந்த கடலைப்பருப்பெல்லாம் வந்து வாயில் கடிப்படும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுலனா ரொம்ப ஊறி போயிடும். அதனால் நான் வந்து
இது சாதம் தாளிக்கும் போது தான் வந்து போட போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த எண்ணெயிலேயே நான் வந்து இந்த மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுன்றேன். நான் வந்து மஞ்சப்பொடியும் போட்டுண்டாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கிற புளி ஜலத்தை மெதுவாக சைடில் விட்டுங்கோ. ஏன்னா எண்ணெய் இருக்கிறதுனால மேலெல்லாம் தளிக்கும். சைடாக விட்டுருங்கோ. அதில் நல்லா அந்த கோது கொட்டையெல்லாம் இல்லாத நல்லா வடிகட்டி எடுத்துங்கோ புளியை வந்து. அதனால தான் நல்லா ஊற வைக்கணும். நல்லா ஊற வச்சுட்டா நம்மளுக்கு புளி வந்து கரைக்கிறது வந்து ஈஸி. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு புளி ஜலம் வந்து நல்லா கொதிக்கட்டும். புளிச்சலம் நல்லா கொதிக்கட்டும், கொஞ்சம் நல்லா வத்தட்டும். இன்னும் கொஞ்சம் பாதியாக வத்தினதுக்கப்புறம் நம்ம மேற்கொண்டு போட வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போடலாம். இப்போ நம்ம இதெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இதெல்லாம் நல்லா ஆறிடுத்து. இதெல்லாம் வந்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துன்னு வரலாம். ஃபஸ்ட்டு எள்ளும் மேத்தி ரெண்டுத்தையும் பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிளகா வத்தலையும் இந்த ரெட் சில்லியும் தனியாவையும் பொடி பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக பொடி பண்ண வேண்டாம், கொஞ்சம் கோர்ஸாக குறைன்னு இருக்கா மாதிரி பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துக்கலாம். நல்ல ஈரம் இல்லாத மிக்சியாக நல்லா தொடச்சிட்டு பொடி பண்ணிக்கணும். இதில் நம்ம எண்ணெய் வந்து தண்ணி வாட்டர்லாம் நம்ம சேர்க்கலை. நம்ம அப்படியே ட்ரையாக தான் நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். எள்ளும் மேத்தியும் பொடி பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. அதாவது நீங்கள் வந்து எள்ளு வந்து சுட சுட போட்டேன்னு வச்சுக்கோங்க மிக்சியில், அது அப்படியே ஒட்டின்றும், அப்படியே கெட்டியாகிடும். இந்த மாதிரி பவுடராக வராது, நல்லா ஆற வச்சு தான் பொடி பண்ணோம். அது மாதிரி ரொம்பவும் அரைச்சிட்டே இருந்தாலும் அந்த மாதிரி வந்து திப்பி திப்பியாக வந்துடும் எள்ளு. ஒரு இதுதான், ஒரு தடவை தான் நம்ம வந்து பண்ணணும். அந்த விப்பரில் அந்த பல்ஸ் மோடில் ஒரு தடவை கொஞ்சம் கேப் விட்டு சுற்றிட்டேன்னா இந்த மாதிரி நல்லா பொடியாகிடும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து கட்டி கட்டியாக ஆகிடும். எள்ளு மட்டும் பார்த்து பொடி பண்ணிக்கணும். இப்போ தனியா, மிளகா வத்தல், ரெட்டு சில்லி இதையும் பொடி பண்ணி எடுத்துன்னு வரலாம். இதெல்லாம் லைட்டாக நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நல்ல வாசனையாக இருக்கும், கம்மன்னு இருக்கும். இந்த மாதிரி பொடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி பொடியெலாம் நம்ம முன்னாடியே பண்ணி வச்சுட்டோன்னா டக்குன்னு புளிக்காய்ச்சல் காய்ச்சிடலாம். வெந்தய பொடி, இந்த கொத்தமல்லி வரை, தனியா வந்து மிளகா வத்தல் இதெல்லாம் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டோன்னா இது ஃப்ரிட்ஜில் எத்தனை நாள் வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம தீர பொடி பண்ணி வச்சுட்டோன்னா ஏதாவது ஒரு ஊறுகாய் போடுறதுனாலும் சரி, இந்த மாதிரி புளிக்காய்ச்சல் காய்ச்சறதுனாலும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது இருந்துருத்துனா. இப்போ இந்த புளி ஜலம் 5 நிமிஷமாக கொதிச்சுட்டுருக்கு. இந்த பொடி பண்ணின்னு வந்தோம் பார்த்தீங்களா, இந்த மிளகா வத்தல், ரெட்டு சில்லி, தனியா, அதை வந்து இதை கொதிக்கும் போதே இதை போட்டுடலாம். இதை போட்டு கலந்து விட்டுக்கலாம். இதுவும் சேர்ந்து கொதிக்கட்டும். இதில் இப்போ இதுக்கு தேவையான உப்பு இந்த ஸ்பூனில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வேணும்னா நம்ம அப்புறமா சாதம் கலக்கும்போது கூட சேர்த்து கலந்துக்கலாம். அப்புறம் வெல்லம், இந்த மாதிரி பீசஸ் இருந்தது என்கிட்டக்க, அதனால் நான் இதை சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த புளி காரம் எல்லாம் சேர்ந்து பண்ணுற நம்ம குழம்பாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி புளிக்காய்ச்சலாக இருந்தாலும் சரி, இந்த புளி பொங்கலாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் துளி வெல்லம் போட்டால் அந்த உப்புரப்புலாம் நம்மளுக்கு வந்து நல்லா எடுத்து காமிக்கும். அதனால் வந்து கொஞ்சம் வெல்லம் சேர்த்தா நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. அதனால தான் நம்ம சேர்க்குறோம். அதனால் ஒன்றும் ஸ்வீட்டாலாம் ஆகாது. இன்னொன்று என்னென்னா, நம்ம புளிக்காய்ச்சல் அப்படின்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து அது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா ஊறிண்டு நம்ம புளிக்கு தகுந்த காரத்தையும் போட்டுட்டோன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப காரமாகிடும். புளிக்காய்ச்சல் வந்து எடுப்படாது. அதனால் வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அந்த புளி வந்து எடுத்து காட்டுற மாதிரி இருந்தால் தான் புளியஞ்சாதம் நல்லாயிருக்கும் கலக்கும்போது. கொஞ்சம் கருவேப்பிலையும்
இதில் வந்து சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இது கெட்டியாகிடும். முன்னே இருந்ததுக்கு எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க. அதான் கெட்டியாக கொஞ்சம் புளியை வந்து கரைச்சிக்கணும். ரொம்ப நீருக்காக கரைச்சுட்டோன்னா ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் கெட்டியாக நம்ம கரைச்சுட்டோன்னா வந்து சீக்கிரம் புளி வந்து புளிக்காய்ச்சல் வந்து ரெடி ஆகிடும். அது மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கணும், இல்லைன்னா சைட்லலாம் தெளிக்க ஆரம்பிச்சிடும். எண்ணெயும் ஃபஸ்ட்டு நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் கம்மியாக விட்டு தான் நம்ம வந்து தாளிக்கணும். அதுக்கப்புறம் சாத்தில் நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுண்டு கலந்துண்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கலந்தோன்னா வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா இது நிறைய எண்ணெய் விட்டாலும் மேலெல்லாம் தெளிச்சுண்டு வந்து ஒரே அமக்கலமாக ஆகிடும். இந்த அடுப்பெல்லாம் கேஸ் ஸ்டவ் மேலாம் தெளிச்சுண்டு சைட்லலாம் தெளிச்சுண்டு அது துடைக்கிறதுக்கே ஒரு பெரிய வேலையாகிடும். அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக நல்ல ஹெவி பாட்டமாக எடுத்து வச்சுன்னு பண்ணுங்க. இப்போ பாருங்க, புளிக்காய்ச்சல் வந்து நல்லா கெட்டியாக எடுத்து சைட்லலாம் எண்ணெய் வர ஆரம்பிச்சுடுத்து. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. தலைன்னு நல்லா கொதித்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா கொதிச்சு எடுத்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுதுன்னா நம்ம இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த எள்ளை வந்து போட்டு கலந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். அதாவது நம்ம மிளகாவும் தனியாகவும் பொடி பண்ணி வச்சதை ஒரு கொஞ்சம் 10 நிமிஷம் கொதிச்சோன்னு நம்ம வந்து சேர்த்துட்டோம். இப்போ இது வந்து இந்த எள்ளும் வெந்தயமும் நம்ம கடைசியாக சேர்த்தா தான் அது வாசனையாக இருக்கும். அது பொடி பண்ணி வச்சுருக்கிறத இதோட சேர்த்துடலாம். அது நல்லா திக்காகவும் ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இறக்கினா கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பொடியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஓத்தாப்பில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கெட்டியாக எடுத்து பாருங்க. இப்போ நம்ம கெட்டியாக தான் இத்தனைக்கும் புளி வந்து கரைச்சி விட்டுட்டோம். அதுக்கே உங்களுக்கு வந்து 1/2 அன் ஹவர் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம ஒரு இன்க்ரீடியன்ஸாக நம்ம சேர்க்குறோம் இல்லையா, அதனால் 1/2 அன் ஹவர் ஆயிருக்கு. ஒரு 1/2 அன் ஹவரில் ஆகிடும். அதுக்கு தான் நம்ம வந்து புளியை வந்து நல்லா கெட்டியாக கரைச்சி விட்டுக்கணுங்கிறது. இப்போ வந்து புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுது. இன்னும் ஆற நல்ல கெட்டியாகிடும். இது வந்து 6 மாதம் 7 மாதம் வரைக்கும் கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா நல்லா கொதிக்க விட்டுட்டதுனால இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜில் அதுவும் நீங்கள் நல்ல ஈரம் இல்லாத நல்ல ஒரு கிளாஸ் பாட்டில்லையோ ஏதாவது வந்து எவசில்வர் சம்பளத்துலேயோ எடுத்து வச்சுட்டேன்னா நம்ம எத்தனை நாள் வேணாலும் வச்சுக்கலாம் புளிக்காய்ச்சல். இப்போ வந்து புளியோதரை கலக்கிறதுக்கு வந்து சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பச்சையாக கொஞ்சம் நல்லெண்ணெய் இந்த மேலே விட்டுட்டோன்னா அப்படியே உதிரியாக வரும் சாதம். அதனால் பச்சையாக நல்லெண்ணெய் விட்டுண்டு கொஞ்சம் இதை வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சமாக சால்ட் இதில் போட்டுக்கிறேன். நம்ம எப்படியும் புளிக்காய்ச்சலில் வந்து உப்பு போட்டிருக்கோம், இருந்தாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் போடணும் அப்படின்னு தோணிட்டு அதனால் நான் வந்து கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போட்டுருக்கேன். இது வந்து ரைஸ் ஆறட்டும், அதுக்குள்ளேயும் நம்ம வந்து தாளித்து கொட்டிக்கலாம். இதுக்கு இப்போ நம்ம என்ன தான் புளிக்காய்ச்சலில் வந்து தாளித்து கொட்டினாலும் அந்த ஃப்ரெஷ்ஷாக தாளித்து கொட்டி நம்ம கலந்தோன்னா அது ரொம்ப வாசனையாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். இதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிடுத்து கடலைப்பருப்பு நம்ம தாளிக்கவே இல்லை இல்லையா, அதனால் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுண்டு கொஞ்சம் செவக்கட்டும் 2ம். கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அதில் போட்டு கலந்தோன்னா வந்து நல்லா அந்த பருப்புலாம் வாயில் கடிப்படும்போது நல்லா இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வேணால் நிலக்கடலை வேணால் இன்னும் கொஞ்சம் வேணாலும் நீங்கள் இதில் வந்து போட்டு தாளிச்சுக்கலாம்.
இப்போ நம்ம இதை சாதத்தில் விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா சாதம் சூடாக இருக்கிறதே நம்ம மஞ்சப்பொடி போட்டுட்டோம்னா நல்ல கலர் வரும். பாருங்களேன், சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும், கொஞ்சம் ஆறி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த புளிக்காய்ச்சல்லேருந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டு கலந்துக்கலாம். பண்ணி பாருங்கோ, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த புளியோதரை வந்து பண்ணி பார்த்தெல்லாம் விடவே மாட்டேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எங்கள் பாட்டி ரொம்ப நல்லா பண்ணுவாள். புளிக்காய்ச்சல் வந்து இது எப்போ கலந்தாலும் அதே ஃப்ளேவரோடு இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக தாளித்து கொட்டிட்டு நம்ம கலந்தோன்னா பிரமாதமாக இருக்கும் புளியோதரை. கொஞ்சம் பச்சையாக கருவேப்பிலையும் போட்டுண்டு கலந்தால் நல்லாயிருக்கும். இதில் ஒரு ஸ்பூன் நான் நெய்யும் விட்டுக்கிறேன். இந்த நல்லெண்ணெயோட நெய்யும் சேர்த்து கலந்தோன்னா ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். எப்படி வந்திருக்கு பாருங்க கலர். அப்படியே கோவிலில் கொடுக்குற பிரசாதம் புளியஞ்சாதம் மாதிரியே இருக்கும். இது இப்போவே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், நல்லா ஊறவும் ரொம்ப நல்லா இருக்கும். பெருமாளுக்கு பிடிச்ச புளியோதரை ரெடி ஆகிடுது. நம்ம ட்ரெடிஷ்னல் புளிக்காய்ச்சல் எப்படி பண்ணுறது அப்படின்னு காமிச்சிருக்கேன். எப்படி சாதமும் பிசைஞ்சு காமிக்கலாம், புளியஞ்சாதம் புளியோதரை எப்படி பிசையணும் அப்படின்னு சொல்லிட்டு கலக்கணும் அப்படின்னு காமிச்சிருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்தேன்னா திரும்பி பண்ணணும் அப்படின்னு தான் தோணும் உங்களுக்கு. நான் இந்த டிஸ்பிளேக்காக நான் வந்து கப்பில் எடுத்து வச்சு நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் நல்லா ஆறினதுக்கப்புறம் நல்ல கிளாஸ் பாட்டிலில் ஈரம் இல்லாத எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்னா 6 மாதம் 7-8 மாதம் கூட வச்சுக்கலாம். நம்ம வந்து தண்ணி படாத வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிட்டேன்னா எப்போ வேணுமோ நம்ம வந்து இதேமாதிரி சாதமாக கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெறுமனையே புளிக்காய்ச்சலை தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், மோர் ஜாத்துக்கெலாம் தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லோரும் பண்ணி பாருங்கோ. பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ. லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ.